வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே தொடுவாய் கிராமத்தில் பயங்கர காட்டு தீயால் முந்திரி மரங்கள், பனை மரங்கள், ஆரஸ்பதி மரங்கள் எரிந்து நாசம். தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தொடுவாய் கிராமத்தில் சுமார் 300 ஏக்கர் நிலப்பரப்பில் முந்திரி, ஆரஸ்பதி, பனை உள்ளிட்டவைகளை விவசாயிகள் பயிரிட்டு பராமரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மதியம் தொடுவாய் கிராமத்தில் சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான முந்திரி தோப்பில் திடீரென்று தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தொடர்ந்து காற்றின் வேகம், வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அந்த பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்டோருக்கு சொந்தமான முந்திரி, ஆரஸ்பதி, பனை தோப்புகளில் தீ வேகமாக பரவியது. தொடர்ந்து பரவிய தீ காட்டு தீயாக மாறி 4 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவி எரிய தொடங்கியது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சீர்காழி, பூம்புகார், திருக்கடையூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவின் பேரில் சீர்காழி தாசில்தார் இளங்கோவன், மண்டல துணை தாசில்தார் ரஜினி, வருவாய் ஆய்வாளர் சுகன்யா, கிராம நிர்வாக அலுவலர்கள் வெங்கடேசன், பபிதா ஆகியோர் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திடீர் தீ விபத்தால் சுமார் 60 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த முந்திரி மரங்கள், ஆரஸ்பதி மரங்கள், பனை மரங்கள் எரிந்து நாசமானதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தீ விபத்து குறித்து சீர்காழி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திடீர் தீ விபத்தால் சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.